ஓரல் செக்ஸ் என்பது புணர்ச்சி, அதாவது உணர்ச்சி ஆரம்பித்த உடனே எடுத்த உடனே ஆண் உறுப்பு சில பேருக்கு கிளர்ச்சி ஆகாது. ஆண் உறுப்பு என்பது சிறியதாக இருக்கும், அது கிளர்ச்சி ஆகாது. ஆனால் ஓரல் செக்ஸ் பண்ண உடனே தான் அந்த உறுப்பு எழுச்சி பெறும். கட்டிப்பிடிப்பது, முத்தம் கொடுப்பது, வாயால் சுவைப்பது, புரியுதுங்களா? காமத்தை ஆயர்கலைன்னு சொல்லுவாங்க. பலவிதமான கலைகள் மூலமா ஓரலா பண்றதுக்கு பேர் தான் ஓரல் செக்ஸ். அதாவது எடுத்த உடனே செக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு உணர்ச்சி வராது. எடுத்த உடனே செக்ஸ் பண்ணாங்கன்னா விந்து அவுட் ஆகிடும். அதெல்லாம் நாங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கோம். என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓரல் செக்ஸ் மினிமம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். கட்டிப்பிடிக்கலாம், உருட்டலாம், பெரட்டலாம், முத்தம் கொடுக்கலாம், வாய் வழியாக புணர்ச்சி பண்ணலாம், ஆணூறு பேர் சுவைக்கலாம், பெண்ணூறு பேர் சுவைக்கலாம். இது மாதிரி இந்த ஓரலாக பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, பெண்களுக்கும் உணர்ச்சி அதிகமாகும், ஆண்களுக்கும் உணர்ச்சி அதிகமாகும். அது இல்லாத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ் போவாங்க, வேலையிலேருந்து வருவார், வந்தவுடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுவார், பண்ணிவிட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் கிட்டும் போயிட்டு கட்டிப்பிடிக்க மாட்டார், முத்தம் கொடுக்க மாட்டார், வச்சு உடனே அவுட் பண்ணிட்டு போய் பட்டு தூக்கிடுவார். கடமைக்கு செய்கிற ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்க இது மாதிரி தான் பண்ணுறாங்களே. நான் நிறைய கேள்விப்படுறேன். எங்கள் வீட்டுக்காரர் வராருங்க, உடனே உள்ள இட்டுன்னு போகிறாருங்க, எதுவுமே பண்ணுறது இல்லைங்க, துணி கூட அவுக்கிறது இல்லைங்க, அப்படியே செய்கிறாருங்க. அப்படியே செஞ்சுட்டு ஒரே நிமிஷத்தில் விட்டுட்டு போய் கம்முன்னு பத்துக்கிறாருங்க. நான் மாட்டு வேதனையில் உட்காந்துக்கிறேங்க. என்ன வந்தார், செஞ்சார், எனக்கு அப்போ தாங்க ஆரம்பிக்குது உணர்ச்சி. இவர் முடிச்சுட்டு போயிடுறாருங்க. எனக்கு அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு அந்த ஆசைகள் நிறையா செய்வாருன்னு நினச்சிக்கினே இருக்கிறேன். ஆனால் விட்டுட்டு போயிட்டாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஒரு ஓரல் செக்ஸ் என்பது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் பண்ணலாம்.